ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட ஒரு saree குடுத்தாங்க. அந்த சாரியில ஒரே சாரியில 2 பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் வேணும்க்கா. பட்டு பாவாடை சட்டை மாரி அழகா பண்ணி குடுக்குறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிப்பா ஓகே சாரி குடுங்க. நான் பார்த்துட்டு 2 பேருக்கு வருமான்னு நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னேன். ஏன்னா, இந்த சாரி தறியில லாஸ்ட்டா மீந்து போகும் இல்லையா? அந்த பீஸு. அதனால எனக்கு அது பத்துமா பத்தாதான்னு நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்க்கா ஓகே பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வாங்கி பார்த்தேன். கரெக்ட்டா தான் இருந்தது சாரி. 2 குழந்தைங்களுக்கும் ஆகுற மாரி இருந்துச்சு. கொஞ்சம் மிச்சமாவே வந்தது. என்னன்னா, சாரியில ப்ளவுஸு, முந்தியும் இருந்ததுனால, எனக்கு ஓகேவா இருந்தது. 2 பாப்பாங்களுக்குமே 5 வயசு தான். அதனால ஒரே ஹைட்டு தான்க்கா 2 பேரும். அதனால நீங்க ஒரே அளவுலயே 2 பேருக்கும் ஸ்டிச் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து லைனிங். லைனிங்க்காக அவங்க ரேஷன் சாரி தான் குடுத்துருந்தாங்க. ரேஷன் சாரி வந்து 2ஆ குடுத்துருந்தாங்க. அதாவது ஒயிட் ஒண்ணு, இது ஒண்ணு. ஒயிட் போட்டோன்னா அப்படியே ரொம்ப ஆ ரொம்ப என்ன சொல்றது? ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு, எனக்கு இது கோல்டு வந்து ஓரளவுக்கு ஓகே ஆகுற மாரி இருந்தது. கொஞ்சம் இதோட மிக்ஸ் ஆகுற மாரி இருந்தது. அதனால நான் வந்துட்டு இந்த கிளாத் எடுத்துக்கிட்டேன். இந்த ரேஷன் சாரி வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும். அதனால நான் வந்து 2 பேருக்குமே ஒண்ணாவே போட்டு கட் பண்ணிக்கிட்டேன். அவங்க பாப்பாவுக்கு ஆல்ரெடி அளவு சட்டை குடுத்துருந்தாங்க. அத வச்சு தான் நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா, அளவு சட்டையில வந்துட்டு ஷோல்டர் வந்து ரொம்ப அகலமா தான் இருந்தது. நான் சொன்னேன், "இது ரொம்ப அகலமா இருக்குப்பா, ஒரு மாரி இருக்கும்" அப்டின்னேன். "இல்லக்கா, இந்த சட்டை அந்த பாப்பாங்களுக்கு போட்டா ரொம்ப அழகா இருக்கு. நீங்க இதே அளவே வச்சு ஸ்டிச் பண்ணிருங்கக்கா. ஷோல்டர் வந்து நீங்க கம்மி பண்ண வேண்டாம்" அப்டின்னாங்க. சரி ஓகே 5 வயசு பாப்பா தானே அப்டின்னு சொல்லிட்டு நானும் நான் ஆனா எவ்வளோ சொன்னேன். "சரி இந்த அளவுல பண்ணலாமேப்பா, இன்னும் கொஞ்சம் ஷோல்டர் கம்மி பண்ணலாம்" அப்டின்னு. அவங்களுக்கு என்ன அர்ஜென்ட்டுன்னு தெரில. இல்லக்கா எனக்கு அதே பரவாயில்லங்க்கா அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அதே மாரியே ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டேன். ஆனா ரொம்ப அழகா தான் வந்திருந்தது. இது வந்து கை வந்து நான் கட் பண்ணிட்டுருக்கேன். எல்லாத்தையும் ஒண்ணா கட் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ப வந்து அந்த மெயின் கிளாத்ல வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இந்த கைக்கு வெட்டுற கிளாத்துமே 2 பேருக்குமே தான் ஒண்ணா போட்டு தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கையோட முன்பகுதியே கொஞ்சமா கர்வ் பண்ணி நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். இது சாரியோட முந்தி பகுதி. இதில ஒரு பக்க பார்டர வந்து நான் அப்படியே கைக்காக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து சட்டைக்காக அ எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில அந்த லைட் பிங்க்கா இருக்கிறது வந்து சாரியோட கலரு. அதோட ஷேடோ மாரி வரும் இல்லையா? அந்த மாரி. அது வராத அளவுக்கு நான் கொஞ்சமா பார்த்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு கொக்கி பட்டிக்கும், வி பட்டிக்கும் வைக்கிறதுக்காக அ மெயின் கிளாத்லயே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான். இப்போ நான் பாவாடையோட மேல பாடிக்கு வரும் இல்லையா? அந்த பார்ட் தான் நான் கட் பண்ணிட்டுருக்கேன். அ அவங்க குடுத்த அளவு ட்ரெஸ்ல வந்துட்டு மேல பாடி இல்ல. கீழ மட்டும் தான் இடுப்புல கட்டுற மாரி தான் பாவாடை குடுத்துருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், குழந்தைங்க விளையாடும் போதோ, உட்காந்து எந்திரிக்கும் போதோ, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ப்பா. அந்த மாரி பட்டி குடுத்து குழந்தைங்களுக்கு போட்டா அவங்களுக்கு நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம சீக்கிரமா சட்டை, பாவாடை எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் பட்டு பாவாடை சட்டையெல்லாம் போடுவாங்க. கழட்டி எரிஞ்சிருவாங்க இல்லையா? அப்படின்னா, "ஆமாங்க்கா" அப்படின்னாங்க. அதனால நம்ம இந்த மாரி பட்டி குடுத்து போடும்போது, அவங்க கொஞ்ச நேரம் போட்டுட்டு கவுன் மாரி இருக்கும். போட்டுட்டு அவங்க கொஞ்ச நேரம் விளையாடலாம். சட்டைய கழட்டிட்டாலும், அ பாவாடையோடையாவது கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அதனால நான் வந்து இந்த ஐடியா சொன்னேன். அவங்க "ஓகேங்க்கா, எனக்கு இப்பதான்க்கா புரியுது. சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. நீங்க அதே மாரியே பண்ணி குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் வந்துட்டு மேல பாடிக்காக நான் கட் பண்ணிட்டுருக்கேன் அத. இதுக்கு வந்து சட்டையோட அளவே தான். பட் உயரம் மட்டும் நம்ம 9 இன்ச் மட்டும் வச்சு கட் பண்ணிக்கிட்டோம் போதும். அதே மாரி கழுத்தோட இறக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இறக்கி வச்சுக்கணும். சட்டைய விட கொஞ்சம் உள்ள இருக்க மாரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா தான், அந்த பாடி பீஸ் வந்து மேலே தெரியாது. அந்த மாரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னோட கட்டிங் வந்து ஃபுல்லா நான் முடிச்சுக்கிட்டேன். இனிமே நான் ஸ்டிச் பண்ண தான் போறேன். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.